சேனல் கேட்குற எல்லா அறிவான என் செல்லங்கள் எல்லாரும் நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். இது ஒரு நல்ல கதை, யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாஸ்திகர்னால் கடவுளை நம்பாத ஆள். அவர் ஒரு வனப்பகுதியில் ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போகிறாரு. டெய்லி போவாராம். அவருக்கு அது பிடிக்கும், பக்கத்துலேயே இருக்க, வீட்டு பக்கத்தில் போவார். போனால் அந்த காட்டில் இருக்க மரத்தை பார்த்து, எவ்வளோ வளர்ந்துருக்குற, என்ன அழகாக இருக்கிற, எவ்வளோ இலைகள், எப்படி இவ்வளோக்கு உனக்கு வேர்லேருந்து உனக்கு தண்ணி எடுத்து இவ்வளோ அழகாக வந்திருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுவாராம். அடுத்து காட்டில் செடின்னு வச்சுருந்த செடியில் பூவெல்லாம் இருக்குமா. அந்த பூவெல்லாம் பார்த்து எவ்வளோ அழகு கலரு, என்ன அழகாக இருக்குது, வனப்பமாக இருக்கே அப்படின்னு. அங்கே செடி கொடிலாம் காஞ்ச கீரை கிடக்கும்ல, அது மேலே இப்படி நடந்து போனோன்னே அந்த சலசலப்பு சத்தத்தில் சந்தோஷப்படுவாராம். என்ன சலசலப்பாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு. அங்கே ஒரு அருவி வேற கொட்டிகிட்டு இருந்துச்சு. இந்த சத்தமே போதுமே வாழ்க்கையில் அப்படின்னு அந்த அருவியை ரசிப்பானோம். அதான் போச்சுன்னா பறவைகள்லாம் வந்து கிச்சக்கிச்சின்னு வருமா. சே, நீங்கள் பாட்டு பாடுற மாதிரி இருக்குது, என்ன அறிவாக இருக்குது, என்ன அழகான இது. 6 மணி ஆனால் கரெக்டாக கிளம்பி வெளியே போயிடுறீங்க. அடுத்து 6 மணி ஆனால் கரெக்டாக எல்லோரும் வர்றீங்க. ஒரு 20 நிமிஷம்தான் பேசுகிறீங்க, அப்புறம் காமாயிடுறீங்க. எப்படி உங்களுக்கு இவ்வளோ டைமிங் தெரியுது அப்படிலாம் ஆச்சரியப்படுவாராம். ஏன்னா இதை நானும் ஆச்சரியப்பட்டிருக்கேன். என் வீட்டில் அத்தனை பறவைகள், கிளிகள் ஆயிரக்கணக்காக இருக்கும். சென்னை வீட்டு பக்கத்தில் அங்கே மரத்தில் இதே தான் நடக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா 5:50 அப்படிங்கும், 6 மணிக்கு கிளம்பி வெளியே போயிடுவாங்க. 6:10 கிளியர், நோ சவுண்டு. அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி 6 மணிக்கு, இது சத்திய வாக்கு, ஒரு நிமிஷம் எல்லோரும் வந்து இதை அனுபவிங்க. அத்தனை பேர் வருவாங்க. என்ன பேச்சு பார்த்துட்டா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டுட்டு அதுக்கிட்ட அவ்வளோ ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. எல்லா பேச்சும் 7 மணிக்குள்ள அடங்கி போயிடும். அதுக்கப்புறம் இன்னும் பேச்சு, மௌனமாக என்ன பண்ணுவாங்களோ தெரியாது. மௌனம் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். மௌனம் மறுநாள் காலைல 6 மணி வரைக்கும். ஒரு பறவைக்கு இவ்வளோ விஷயம் இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுருக்கேன். இவ்வளோ ஒரு டிசிப்ளினா அப்படின்னு இருக்கும் எனக்கு. இல்லை என்னடா 6 ஆச்சு, 6:10, 6:20 வந்துடுவாங்க நம்ம ஆளுங்களா அப்படின்னு சொல்லுவேன். அந்த லெவலுக்கு அவங்க இருப்பாங்க. சத்தம் 7 மணிக்கு 6:00 அப்புறம் நீங்கள் சத்தமே கேட்க முடியாது, ஒன்று கூட பேசாது. அதில் விட அந்த குஞ்சு பறவைகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அவங்க அம்மா வர நேரத்துக்கு கிக்கின்னு கொஞ்சோண்டு சவுண்ட் அடிக்கும். ஓ, அவங்க அம்மா வரப்போகிறாங்களா அப்படின்னு நான் இங்கேருந்து கேட்பேன். வீட்டு பக்கத்தில் இருக்க மரங்கள் எல்லாமே. சென்னையை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருமையிலும் அருமை அத்தனை கிளிகள். இந்த காக்கா தான் எப்போவா காக்கா கூப்பிடும். மற்றது எல்லா கிளிகள்லாம் கரெக்டாக டைமிங் மெயின்டைன் பண்ணுவாங்க. எங்கே தான் போவாங்களோ, எப்படித்தான் தெரியுமோ, கரெக்டாக டயத்துக்கு வந்துடுவாங்க. அது மாதிரி நம்மளால் முடியுமான்னா சான்ஸ் இல்லை கணுங்களா, சான்ஸே இல்லை. சூரிய உதயத்துக்கு முன்னால் எந்திரிங்கன்னு எத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும், பார்க்கவே மாட்டோம். அதே போல் சூரிய உதயத்துக்கு முன்னாலே தின்னு முடிச்சிருங்க, மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிங்கன்னா எவ்வளோ பேர் அப்படி செய்கிறோம், சான்ஸே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் தப்பாக செய்கிறோம். பறவைகள் கரெக்டாக இருக்குது, சூரிய உதயத்துக்கு முன்னால் போயிடுதுங்க. அது முடியறதுக்கு முன்னால் வந்து அமைதியாகிடுது. உங்களுக்கு சூரிய உதயம் இருக்க மாதிரி எனக்கு இல்லையாடா, சில சமயம் கொஞ்சம் லேட்டாக இருந்துக்கப்போ சவுண்டே இருக்காதா, அடாடாடா இன்றைக்கி உங்களை விட்டுட்டோமே அப்படின்னு யோசிப்பேன். இந்த நாஸ்திகர் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கிறது. அப்புறம் பூவெல்லாம் போய் மெதுவாக அப்படி தொட்டு பார்ப்பாராம். தொட்டு பார்த்து, அப்பா என்ன மென்மையாக இருக்கிற அப்படி ரசிப்பாராம். அப்படியே அவருடைய வாசனை பார்த்து, ஆஹா இந்த உலகமே மயங்குமே உன் வாசையில் அப்படின்னு நினைப்பாராம். இப்படி ரசிக்கிற ஒரு ஆள். அது ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துருச்சாங்க. அவர் கொல்ல போகிற அளவுக்கு சிங்கம் வந்தானே இவர் இப்படி பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா சிங்கத்தை காண ஓடிடுச்சு. ஓடனே சந்தோஷப்பட்டு பேசாமல் வந்துடுறாரு. இதை ஒருத்தன் சாமி ஒழுங்காக கும்புற ஒருத்தன் பார்த்துறான். அவனுக்கு கடுப்படிச்சு போச்சு. கடவுளை இது என்ன நியாயம், அவன் சாமியே நம்ப மாட்டான், நீ என்னடானா அவனை போய் காப்பாற்றின, அந்த சிங்கத்துக்கிட்டே அவனை இரையாக்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டானான் கனவுல. அதுக்கு சாமி சொன்னாரான், அவன் என்னை கும்பிடணும் அவசியம் இல்லை, நான் எல்லாத்துலேயும் இருக்கிறவன் பாருங்கள். எல்லாத்தையும் அவன் ரசித்தான். செடி கொடி மரம் பூ பறவை எல்லாத்தையும் ரசித்தான். அப்போ என்ன அர்த்தம், கடவுள் இருக்க எல்லாத்தையும் அவன் அங்கீகரித்து ரசித்தாங்கிற அர்த்தம். அதனால தான் அவன் காப்பாற்றப்பட்டான்னு சொன்னாரான். கரெக்டு தானே இல்லையா? எல்லாம் கடவுளினுடைய பாகங்கள், ஒவ்வொரு பாகம் கடவுளுடையது.
அது ரசிக்கிறப்பயே கடவுளும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் நைட் கிடைக்கலாம். பாய்.